நமது தமிழர் தேசிய கழகத்தின் சார்பில் தென் மாவட்டத்தில் தொடர்ந்து நடந்து வரக்கூடிய சாதிய பயங்கரவாத படுகொலைகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். சமீபத்தில் படுகொலையான தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சபையினுடைய தலைவர் ராமன் பாண்டியன் கொலை வழக்கில் ஏறத்தாழ 14 பேர் குற்றவாளிகளாக புலன் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 8 பேர் இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். ஒருவர் ஏற்கனவே சிறையில் இருந்து வருகிறார். மீதமுள்ள 5 பேர் ஏறத்தாழ 2 வாரங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. இன்று வரை காவல்துறை கைது செய்யவில்லை. எனவே ராமர் பாண்டியனுடைய கொலையில் இன்னமும் தலைமறைவாக இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்ற இந்த 2 முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழர் தேசிய கழகத்தின் சார்பில் ஏற்கனவே கடந்த திங்கட்கிழமை அன்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இப்பொழுது மதுரை புறநகர் வடக்கு மாவட்டத்தின் சார்பிலே இந்த களச்சநேந்தல் பகுதியிலே அருமை தம்பி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் கண்டமுத்துப்பட்டி பூபதி பாண்டியன் அவர்களுடைய தலைமையில் இப்பொழுது 2வது ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக வருகின்ற அடுத்தடுத்த ஞாயிற்றுக்கிழமைகளில் புறநகர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக சோழவந்தான் பகுதியிலும் புறநகர் தெற்கு மாவட்ட பகுதியின் சார்பாக கல்லுப்பட்டியிலும் திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக நிலக்கோட்டையிலும் விருதுநகர் மாவட்டத்தின் சார்பாக கிருஷ்ணன் கோவிலிலும் நடத்துவதற்கான ஏற்பாடு பணிகளை அந்தந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் செய்து வருகின்றார்கள். தமிழக அரசு ஏறத்தாழ தொடர்ந்து 80 கொலைகளுக்கு மேலாக தென் மாவட்டங்களிலே தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் என்று இப்பொழுது மதுரை என தென் மாவட்டங்களில் முழுவதுமாக படுகொலைகள் நடந்து வருகின்றன. இந்த படுகொலைகளுக்கு பின்னால் இந்த படுகொலைகளை செய்யக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தோமானால் கூலிப்படையினர் திட்டமிட்டு இந்த கொலைகளை செய்து வருகின்றார்கள். இந்த கூலிப்படைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் கஞ்சா மாஃபியா கும்பல்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆதரவாக அரசு காவல்துறை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சாதி வரி பிடித்த சில அதிகாரிகளும் சில சுயநல சாதி வரி பிடித்த அரசியல் தலைவர்களும் அவர்களுக்கு பின்புலமாக ஆதரவாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய கூட்டுதான் இந்த தொடர் படுகொலைக்கு காரணமாக அமைகின்றது. இந்த பின்னணிகளை புலனாய்வு செய்து உரிய குற்றவாளிகளை, தொடர் குற்றவாளிகளை, ஆதாய குற்றவாளிகளை தமிழக அரசு கைது செய்ய வேண்டும். அவர்களை குறைந்தபட்சம் ஓராண்டுக்கு வெளிவர முடியாத அளவிற்கு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் தலைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றோம். உள்ளபடியே தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது நடத்தப்படுகின்ற இது போன்ற தாக்குதல்கள், படுகொலைகள் ஏதோ இன்றைக்கு நேற்றைக்கு நடந்ததல்ல. ஏறத்தாழ 1957 நம்மளுடைய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்கள் ராணுவத்திலே பணியாற்றிவிட்டு இங்கே சமூகத்தில் நடைகின்ற சீர்கேடுகளை, ஏற்றத்தாழ்வுகளை, பாகுபாடுகளை களைய வேண்டும் என்பதற்காக ராமநாதபுரம் பகுதியிலே தென் மாவட்டங்களிலே ஒடுக்கப்பட்டோர் உரிமை கழகம் என்கிற பெயரில் அமைப்பினை உருவாக்கி கிராமமாக சென்று மக்களை அமைப்பாக்கி அரசியல் படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தார். இந்த மக்கள் இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 2வது தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மக்கள் அரசியல் உரிமையை பெறுகின்ற நேரத்தில் தலைவர்
இமானுவேல் சேகரனார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். 57 படுகொலை செய்யப்பட்ட பிறகு ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டு காலம் இந்த சமூகத்தில் அடுத்த கட்ட தலைமைகள் உருவாவதற்கு 30 ஆண்டு காலமானது. 1988, 89களில் ஒரு 28-30 ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு தியாகி இமானுவேல் பேரவையினுடைய தலைவர் தோழர் சந்திரபோஸ் அவர்களும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் உருவானார்கள். அதன் பிறகு படிப்படியான தலைமைகள் இங்கே நம் சமூகத்திற்கு உருவானது. நம்முடைய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வழக்கு ஒன்றில் சிறையில் இருந்த பொழுது சமூக களத்திலே களமாடுவதற்கான ஒரு வெற்றிடம் இருந்த பொழுது அதனை தமிழ் தேசிய முதன்மை போராளி அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் நிரப்பினார். எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் நம்முடைய தலைவர் இமானுவேல் சேகரனாரை போன்று கிராமமாக சென்று இளைஞர்களை சந்தித்தார், மக்களை சந்தித்தார், பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தார். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த மக்கள் சாதி கடந்து ஒரு தமிழ் தேசிய ஓர்மைக்குள் அணிதிரட்டி தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழர்கள் சந்திக்கின்ற இன்னல்களுக்கு துயரங்களுக்கு குரல் கொடுத்த ஐயா நெடுமாறன் அவர்களோடு அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் இணைந்து குரல் கொடுத்து வந்தார். தமிழீழ விடுதலை போருக்கும் ஆதரவாக இருந்து வந்தார். தன்னுடைய பாதுகாப்புக்கென சில இளைஞர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஜனநாயக அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்து ஒரு தீர்க்கமான பார்வையில் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நயவஞ்சகமான முறையில் கோலத்தனமான முறையில் அதன் பசுபதி பாண்டியன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய படுகொலைக்கு முன்பும் எண்ணற்ற சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. பெண்டா பகுதியிலே கீழவெண்மணி என்கின்ற ஒரு கிராமத்தில் நம்முடைய உறவுகள் முன்னோர்கள் அரைப்படி கூலி உயர்வு கேட்டு போராடியதற்காக அந்த பகுதியினுடைய மிகப்பெரிய பண்ணையராக இருந்து வந்த கோபாலகிருஷ்ண நாயுடு என்பவரால் ஏறத்தாழ 20 குழந்தைகள், 18 பெண்கள், 4-5 ஆண்கள் என ஒரு குடிசைக்கு 44 பேரை வைத்து தீயிட்டு கொளுத்தினான். அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சட்டப்படி தண்டிக்க தவறியது மட்டுமல்ல, அவர் விடுதலையாகி வருகின்ற பொழுது வரவேற்று கோபாலபுரத்தில் கருணாநிதியுடைய வீட்டிலே விருந்து உபச்சாரம் செய்கிறார்கள். இந்த வரலாறுலாம் நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இங்கே நினைவூட்டுகின்றேன். அது மட்டுமல்ல, உந்தனையில் தேவைப்பட்ட அருகே இருக்கக்கூடிய திருவாட்சி உந்தனையில் உறவு எடுப்பிலே நம்முடைய கோயில் திருவிழாவில் நம்முடைய உரிமைகளுக்காக போராடியவர்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள் 5 பேர். பெல்கா மாவட்டத்தில் சித்தமல்லி முருகையன் என்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்முடைய உறவினர். அவருடைய பணி ராணுவத்தை விட சிறப்பான பணியாக அந்த பகுதியில் மக்களால் பேசப்பட்ட ஒன்று. அவர் மன்னார்குடியை சேர்ந்த கூலிப்படையினரால் படுகொலை செய்யப்பட்டார். அது மட்டுமல்ல, நம்மளுடைய மாஞ்சோலை அனைவருக்கும் தெரியும். ஜூலை 23ஆம் அன்று மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளை, கூலி உயர்வு உள்ளிட்ட உரிமைகளுக்காக ஏறத்தாழ 100 நாட்கள் போராடி 100வது நாள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுப்பதற்காக மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய தலைமையில் தோழமை இயக்கங்களுடைய தலைவர்களோடு வந்து கொண்டிருந்த பொழுது இதே கருணாநிதிதான் திட்டமிட்டு அங்கு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி நம்முடைய இளைஞர்கள் பெண் காவலரை தீண்டினார்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தடியடி நடத்தி மிகப்பெரிய படுகொலை நடத்தினார்கள். அதே போன்று அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் ஒரு மிக நீண்ட நாட்கள் சிறையில் இருந்து விடுதலையான பிறகு பரமக்குடிக்கு ஐயா இமானுவேல்
வணக்கம் செலுத்துவதற்காக 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து வருகிறார் என்று தெரிந்த பொழுது அவருடைய வருகையை தடுத்து நிறுத்தினால் கலவரத்தை ஏற்படுத்த முடியும் என்று முடிவு செய்து அவரை தடுத்து நிறுத்தி ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி சூட்டினை நடத்தினார்கள். அந்த துப்பாக்கி சூட்டில் ஏறத்தாழ 6 பேருக்கு மேலே உயிரிழந்தார்கள். இப்படி தொடர்ச்சியாக நாம் உரிமைகளுக்காக எப்பொழுதெல்லாம் போராடுகின்றோமோ, எப்பொழுதெல்லாம் விழிப்புணர்வு ஏற்பட்டு அரசியல் ரீதியாக அணிதிரள்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஒரு தலைமையை ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த படுகொலைகளை, இந்த கலவரங்களை காவல்துறையின் மூலமாக அரசாங்கம் திட்டமிட்டு நடத்துகிறது என்றால் அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எப்பொழுதெல்லாம் அதிகாரத்தை நோக்கி, எப்பொழுதெல்லாம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை இறங்குகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் மீது அடக்குமுறையை ஏறி விடுவார்கள், உங்களை படுகொலை செய்வார்கள், உங்களை அச்சமூட்டுவார்கள். நீங்கள் மறுபடியும் 10 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் பின்னோக்கி போகக்கூடிய அளவிற்கு உங்களுடைய சொத்துக்களை விற்று, உடைமைகளை விற்று, நீதிமன்றம், சிறை என்று தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் அதிலேயே கவனம் செலுத்தி நீங்கள் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு யுக்தியை தொடர்ச்சியாக காவல்துறையின் மூலமாக இந்த அரசாங்கங்கள், திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றன. நினைத்து பாருங்கள், 20 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தேவர் சமூகத்தில் சேர்ந்த ஒரு தலைவர், ஒரு தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவரோடு நேருக்கு நேர் பேச முடியுமா? கை கொடுக்க முடியுமா? அவர்களுடைய இன்ப துன்ப நிகழ்ச்சிகளிலே பங்கேற்க முடியுமா? தேவேந்திரர் வீட்டில் தேவர் சமூகத்தை சேர்ந்த அரசியல் தலைவர்களும் பங்கேற்க முடியாது. தேவர் வீட்டில் தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த அரசியல் தலைவர்களும் பங்கேற்க முடியாது. 2 பேரும் நேருக்கு நேர கடந்து சென்றால் கூட மரியாதைக்காக கூட சந்தித்து பேச முடியாது. அந்த அளவிற்கு தென் மாவட்டங்களிலே சாதி வெறி உச்சத்தில் இருந்து இந்த திராவிட கட்சிகள் மாறி 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 கலவரங்களை ஏற்படுத்தி இந்த 2 சமூகத்தையும் கலவரத்தை நோக்கி திசை திருப்பிவிட்டு இந்த அரசியல் அதிகாரத்தை தன்னுடைய குடும்பம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று திட்டமிட்ட சதியின் மூலமாகவே கடந்த 20 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். நம்முடைய இளைஞர்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கலவரங்கள் எல்லாம் நம்மளை உணர்ச்சியூட்டி நம்மளை ஒரு கலவரத்திற்குள் மீண்டும் தள்ளிவிட்டு நம்மளை மீண்டும் பின்னோக்கி செல்வதற்கான ஒரு சந்தேகத்தை தான் இந்த அரசாங்கங்கள் கையாண்டு வருகின்றன. இன்றைக்கு காலங்கள் மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் மீதான படையெடுப்பு, வட இந்தியர்களுடைய படையெடுப்பு, தமிழர்களுடைய தொழில் பறிப்பு, நிலங்கள் பறிப்பு, மொழி இந்தி மொழி திணிப்பு, தமிழ் மொழி கலப்பு என மொழி ரீதியாக, இன ரீதியாக, நில ரீதியாக இன்றைக்கு தமிழர்கள் இந்தியாவிற்கு ஒரு அகதியற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் இங்கே சாதி ரீதியாக தொடர்ச்சியாக மாறி மாறி வெற்றி கொண்டு செத்துக் கொண்டிருந்தோம்னால் இழப்பு என்பது இந்த 2 சமூகத்திற்கு மட்டுமல்ல, இந்த இனத்திற்கு, இங்கு வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக எங்கள் பருவங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தேவேந்திரர்கள் அவர்களுடைய போர்க்குணம் எப்படிப்பட்டது என்பதை கடந்த காலத்தில் நாம் தொடர்ச்சியாக நிரூபித்து வந்திருக்கின்றோம். அதே போல தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய போர்க்குணம் என்பது எப்படிப்பட்டது என்பதையும் தொடர்ச்சியாக நாம் கடந்த காலத்தில் பார்த்து வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த 2 போர்க்குணமும் இந்த நாட்டினுடைய, இந்த நிலத்தினுடைய, இந்த மக்களுடைய உரிமையை மீட்பதற்காக ஒன்று சேர்கின்ற பொழுது இங்கே நம் மீது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய குடும்ப ஆதிக்கத்தை நம்மால் தூக்கி எறிய முடியும், துடைத்து எறிய முடியும், அழுத்த நொறுக்க முடியும். ஆனால் அத்தகைய ஒரு அரசியல் திசைவழியை நோக்கி நம்முடைய தமிழ் இளைஞர்கள் திரண்டுவிடக்கூடாது என்பதற்காக அவ்வப்போது திட்டமிட்டு இது போன்ற படுகொலைகள் தொடர்ச்சியாக அரங்கேற்றப்பட்டு வருகிறது. நம்முடைய சகோதரர் ராமர் பாண்டியன் அவருடைய படுகொலையை பார்த்தீர்களானால்
ஊடகங்களிலே போட்டார்கள், பெட்ரோல் குண்டு சம்பவத்திற்கு பதிலாக அவரை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று. நண்பர்களே, பெட்ரோல் குண்டு சம்பவத்திலே இறந்தவர்கள் அனைவரும் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, முகோத்தர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. 3 பேர் முகோத்தர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அதில் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், மற்ற ஏனைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று அந்த வழக்கில் ராமர் பாண்டியன் அவர்களை காவல்துறை திட்டமிட்டு சேர்த்ததை தவிர அவர் அந்த செயலை செய்யவில்லை என்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். இன்றைக்கு அப்படிப்பட்ட சம்பவத்தில் தொடர்புபடுத்தி இந்த படுகொலையை நியாயப்படுத்துகின்ற ஒரு வேலையை காவல்துறையும் அரசாங்கமும் செய்து வருகின்றது. அவர் ஏன் படுகொலை செய்யப்பட்டார்? உண்மையில் அந்த பெட்ரோல் குண்டுக்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்றால், ராமர் பாண்டியனோடு அவருடைய இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்றவர் ஜெயமுருக வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர், ராமர் பாண்டியனின் உறவினர். அது மட்டுமல்ல, ஒரு 200-300 மீட்டர் இடைவெளியில் அடுத்த 3 இருசக்கர வாகனங்கள் 4 வாகனங்கள் வருகின்றது. ஒவ்வொன்றிலும் 2 பேர் வருகின்றார்கள். இவர்கள் பலிக்கு பலியாக எடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த 6 பேருக்கு 7 பேருக்கு ஈடாக இங்க 8 பேர் 10 பேர் அவர்கள் படுகொலை செய்து கொண்டிருக்கும். ஆனால் அவர்கள் படுகொலை செய்வது ராமர் பாண்டியனை மட்டும். ராமர் பாண்டியன் அமர்ந்து சென்ற வாகனத்தை ஓட்டி சென்ற இளைஞரை லேசாக ஒரு வெட்டை போட்டு கீரலை போட்டுவிட்டு ரோடு என்று அவரை அனுப்பிவிட்டு ராமர் பாண்டியனை மட்டும் குறிவைத்தார்கள். அதே போன்று அந்த படுகொலையில் தொடர்புடைய குற்றவாளிகள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால் குறிப்பிட்ட முக்குவத்தூர் சமூகத்தை சேர்ந்த தேவர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் மட்டுமல்ல, அதில் ஒரு பூப்பண்டாரத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறார், அதில் ஒரு நாயக்கர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறார். இன்னும் ஏறத்தாழ 4 பேர் தலைமுறையாக இருக்கிறார்கள் கைது செய்யப்படாமல். ஒரு படுகொலை நடந்து ஏறத்தாழ 15 நாட்கள் 2 வாரங்கள் ஆகிவிட்டது. இன்னமும் காவல்துறை ஒருவரை கூட கைது செய்யவில்லை. அத்தனை பேரும் ஏறத்தாழ 8 பேரும் நீதிமன்றத்தில் அவர்களாகவே சரணடைந்திருக்கிறார்களே தவிர காவல்துறை ஒருத்தரை கூட கைது செய்யவில்லை. ஆக இந்த ராமர் பாண்டியனுடைய படுகொலை என்பது பெட்ரோல் கொண்டு தாக்குதல் சம்பவத்திற்கு பதிலடியான சம்பவம் என்று காவல்துறை தொடர்ந்து சொல்லி வருமானால் அது முற்றிலும் பொய் என்பதை நாம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்கிற கேள்வி நமக்கு தெரிகின்றது. ஏன் அவர் படுகொலை செய்யப்பட்டார்? ஏறத்தாழ அண்ணன் பசுமதி பாண்டியனை போன்று தொடர்ச்சியாக இந்த சமூகத்தினுடைய 2 பெரும் கோரிக்கைகளில் ஒன்றான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்னெடுத்தார். கிட்டத்தட்ட புதுடெல்லி வரைக்கும், இந்திய நாடாளுமன்றம் அமைந்திருக்கக்கூடிய புதுடெல்லி வரைக்கும் அவர் சென்று போராட்டங்களை நடத்தியிருக்கிறார், தொடர்ச்சியாக நடத்தியிருக்கிறார். இவர் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பாக 4-5 நாட்களுக்கு முன்பாக அவர் தொடர்பு கொண்டு பேசும்பொழுது கூட இதே மதுரை அம்பிகா திரையரங்கம் முன்பாக பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்வைத்து நாம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும், அதனை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை நான் செய்கிறேன், உங்கள் கூட இருக்கக்கூடிய அத்தனை தமிழ்குடி சகோதர தலைவர்களை எல்லாம் நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று பேசினார். உண்மையில் அவர்கள் சாதி வீரராக இருந்திருந்தால் பிற சாதிகளை சேர்ந்த தலைமைகளை நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று எப்படி அவர் சொல்லுவார்? நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் இந்த சமூகத்தினுடைய கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு யாரையெல்லாம் சேர்க்க வேண்டுமோ சிறு விரும்பு கூட நாம் விடுபடக்கூடாது என்கின்ற அடிப்படையில்